வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தல். கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசுவதால் இனங்களிடையே குரோதங்கள் ஏற்படும். கருணா தெரிவிப்பு. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் விளக்கமறியலில். புது வருடத்தை கொண்டாட 50% விலைக்கழிவுடன் உணவுப் பொதிகள். 8 லட்சம் குடும்பங்களுக்கு சலுகை. அரசாங்கத்தின் விசேட அறிவிப்பு. வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சந்தேக நபர் உறுதியாகினார். சிறார்களின் அந்தரங்க படங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்த இளைஞன் கைது. மியன்மாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தாய்லாந்தில் அவசர கால நிலை பிரகடனம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். கருணா மற்றும் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உள்ளிட்ட 4 எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜகத் ஜெயசூரிய, வசந்த கரண்ணாகொட ஆகியோர் போர்க்களத்தில் பின்வரிசையில் நின்று செயற்பட்டவர்கள் எனவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் எனவும் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை தாம் ஆரம்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல போர்க்களத்தின் முன்னின்று செயற்பட்ட சவேந்திரா சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என உறுதிப்பட தன்னால் கூற முடியும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கடந்த கால பிரச்சினைகளை மீண்டும் பேசுவதால் இனங்களுக்கு இடையில் குரோதங்கள் ஏற்படும் என கருணா தெரிவித்துள்ளார். நடந்தவை தான் எனவும் புரையோடி போயுள்ள பிரச்சினைகளை மீண்டும் பேசுவதால் இனங்களுக்கிடையில் குரோதங்கள் ஏற்படும் என கருணா என அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கடுமையாக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக விழாவின் பின்னர் பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பழிவாங்குகின்ற நோக்கத்தில் இன்று அரசியல் பிரமுகர்களை கைது செய்வதும் சிறைகளில் தள்ளுவதும் என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். ஆனால் உண்மையாக ஊழல் செய்தவர்கள் பாரிய தவறு வைத்தவர்களை நிச்சயமாக தட்டி கேட்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் சிறந்த ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கையாளலாம். அதை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சாணக்கியன் பாரிய ஊழலை செய்துவிட்டு இன்று மக்கள் மத்தியிலே சிறந்தவர் போல் நடமாடுகின்றார். ஆகவே அவர் முதல் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை ஊடகத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஆமாம், யுத்தம் என்பது உங்களுக்கு தெரியும். யுத்தம் என்பது ஒரு பாரிய வடுக்கள் நிறைந்த ஒரு செத்தம் தோய்ந்த ஒரு களம். ஆகவே அதை எவரும் மறப்பதற்கில்லை. என்றால் யுத்தத்திலே இந்த தமிழ் மக்களா இருக்கலாம், சிங்கள மக்களா இருக்கலாம், சரி முஸ்லிம் மக்களா இருக்கலாம், பல பொதுமக்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள், பல பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். ஆக என்னை பொறுத்தவரை இந்த பழைய பிரச்சனைகளை புரையோடி போன பிரச்சனைகளை கிளறுவதால் இனங்களுடைய குரோதங்களும் செயற்பாடுகளும் தான் வளருமே ஒழிய அதில் மடிந்த உயிர்கள் திரும்பி வர போவதும் இல்லை. ஆகவே அதுக்கு மாற்றத்தை நாங்கள் காணப்போவதும் இல்லை. ஆகவே அவற்றை நாம் மறந்து ஒரு புது யுகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும். இது இலங்கையிலே மாத்திரமல்ல, அது ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், இந்த நாடுகளா இருக்கலாம், பாரிய யுத்தம் நடந்த அழிவடைந்த நாடுகள் தான் பெரும்பாலான நாடுகள். ஆனால் இன்று அவற்றை நாம் மறந்து அவர்கள் இன்று சந்தோஷமா வாழுகின்றார்கள். ஆகவே அதை போன்றுதான் என்னை பொறுத்தவரை இழந்தை தான். இப்ப எனக்கும் வீட்டில் ஒரு இழப்பு என்ற அண்ணன் இழந்தீங்க, அதே மாதிரி பல சகோதரங்கள் சகோதரிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆகவே இழந்தவை தான். ஆகவே அவற்றை நாங்கள் மீண்டும் மீண்டும் கிளறி இனங்களிடையே குரோதங்களை வளர்ப்பதில் எதுவித விடயமும் நடக்கப் போவதில்லை. ஆகவே சிறந்த முறையில் ஒரு புது யுகத்தை வருகின்ற சந்ததிக்காக நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.
மஹிந்தவின் ஆட்சியில் பிரதம நீதியரசர் பதவி நீக்கப்பட்டமை தவறானது என நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து சிராணி பண்டாரநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பாராளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் 2013 ஜனவரியில் அவர் பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் கருத்து தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அந்த நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்ததாக கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது எனவும் அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியாக இருக்காது எனவும் இதுபோன்ற தவறான தீர்மானங்களுக்கான விலையை தமது கட்சி இன்னும் செலுத்தி வருகின்றது எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவை மீறி சுகாதார அமைச்சுக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பட்டதாரிகளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உட்பட 2 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த இருவரையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட மேலும் 25 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தியதற்காக அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 27 பேர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தின் போது 8 பிரதிநிதிகள் சுகாதார அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட தடை விதித்திருந்த போதும் அதனை மீறி பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு 50% விலை கழிவுடன் உணவுப் பொதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அசுவசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள 8 லட்சம் குடும்பங்களுக்கு 50% விலை கழிவுடன் சதோச விற்பனை நிலையங்களூடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியொன்றை 50% தள்ளுபடியில் 2500 ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். லங்கா சதோச மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக இந்த விலைக்கழிவு பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். அசுவசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள 8,12,753 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இனங்காணப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் 13ஆம் திகதி வரை மாத்திரமே நடைமுறையில் காணப்படும். தகுதியானவர்களுக்கு முறையாக இந்த செயற்திட்டம் சென்றடைகின்றதா என்பதை உறுதி செய்வதற்கான பொறிமுறையொன்றும் நடைமுறையில் காணப்படுகிறது. நிதியமைச்சு, உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலையமைப்பு ஆகியன இணைந்து சத்துட்டின் சதோசின் என்ற கருப்பொருளில் இந்த விசேட திட்டத்தை அமுல்படுத்த உள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டாடப்படும் முதலாவது தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையின்றி மற்றும் மலிவு விலையில் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சந்தேக நபர் நீதவானுக்கு முன்னிலையில் இன்று அடையாளம் காட்டப்பட்டார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த முக்கிய சந்தேக நபரை பாதிக்கப்பட்ட பெண் அடையாளம் கண்டுள்ளார். அனுராதபுரம் தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது பாதிக்கப்பட்ட வைத்தியர் சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளார். அனுராதபுரம் தலைமை நீதவான் அலுவலகத்தில் இன்று அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியரின் அறைக்குள் வைத்து மார்ச் 10ஆம் திகதி அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்.
சம்பவத்தை தொடர்ந்து வைத்தியரின் கையடக்க தொலைபேசியுடன் சந்தேக நபர் தப்பிச் சென்றார். கல்நேவ பகுதியில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். சிறார்களில் அந்தரங்க படங்களை பேஸ்புக்கில் பகிர்ந்ததற்காக 20 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறார்களின் ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை ஃபேஸ்புக் மூலம் வெளிநாட்டினருக்கு பகிர்ந்து கொண்ட குற்றச்சாட்டில் 20 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் உள்ள காணாமல் போன மற்றும் சுரண்டுதல்களுக்கு உள்ளாகும் சிறார்களுக்கான தேசிய மையம் இது தொடர்பாக இலங்கை சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தொடர்பான புலனாய்வு பணியகத்துடன் அறிக்கை ஒன்றை பகிர்ந்து கொண்டுள்ளது. குறித்த அறிக்கையில் சந்தேக நபரான 20 வயது இளைஞரின் செயல்பாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தொடர்பான புலனாய்வு பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பான அறிக்கையை கோட்டை நீதவானிடம் சமர்ப்பித்த போலீசார் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியின் பதிவுகள் தொடர்பான ஆவணத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராகம பகுதியில் சந்தேக நபரான 20 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வீடொன்றுக்குள் போலீசார் அத்துமீறி செயற்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொளி தொடர்பில் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த போலீசார் அங்கிருந்த பெண்களை தாக்குவதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொளி தொடர்பில் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். போலீஸ் அதிகாரி ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு அறையின் கதவை உதைத்து திறக்கும் காணொளி ஒன்று கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்து போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் நெல்லியடி போலீஸ் பிரிவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேம்படி பகுதியில் உரிமம் பெறாத இறைச்சி கடையை நடத்தி வந்த ஒருவர் சிறிய கன்றுக்குட்டி ஒன்றை கொலை செய்ததாக கடந்த 24ஆம் திகதி தகவல் கிடைக்கப்பெற்றது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சோதனை நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றபோது சந்தேக நபர் வீட்டின் ஒரு அறைக்குள் ஓடி கதவை மூடிவிட்டு அறையை பூட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி அறையின் பூட்டிய கதவை உதைந்து பலமுறை திறக்க முயற்சித்ததாகவும் அதன் பின்னரே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசன்ன ரணவீரவின் மனு தொடர்பில் 1 மாதத்தின் பின்னர் தீர்ப்பளிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ராயாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரிய மனுவை தொடரலாமா வேண்டாமா என்பது தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஏப்ரல் 28ஆம் திகதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ராயாங்க அமைச்சரின் மனுவை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. களனி பகுதியில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தான் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ராயாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் பயணித்த பஸ் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்றில் திடீரென தீப்பற்றியுள்ளது. தொடங்கொட பகுதியில் இன்று பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் பஸ்ஸில் பரவிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த குறித்த தனியார் பஸ்ஸில் சாரதியும் நடத்துனரும் மாத்திரமே இருந்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. 12 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, தெற்கு ஊவா மாகாணங்கள் மற்றும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்றிரவு 11 மணி வரை இந்த வானிலை அறிவிப்பு அமலில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய, வடமேற்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
இலங்கைக்கு கடத்துவதற்காக இரசாயன உரம் தொடர்பான வழக்கை குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த 27 டன் யூரியா உரம் இலங்கைக்கு கடத்துவதற்காக களஞ்சிய சாலையில் பதுக்கி வைக்கப்பட்டமை தொடர்பான வழக்கை தமிழக புலனாய்வுத் துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பில் போலீசார் விளக்கம் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த எஸ். சரவணன் என்பவரால் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவில்பட்டி திட்டம்குளம் சிட்கோ களஞ்சிய சாலையில் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் திகதி கைப்பற்றப்பட்ட 27 டன் யூரியா உர மூடைகள் தொடர்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் கூட்டுறவு மற்றும் கடன் சங்கங்களிலிருந்து விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டிய உரங்களை 3ஆம் நபர்கள் டன் கணக்கில் கொள்வனவு செய்து இலங்கைக்கு கடத்தியுள்ளனர் என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசு உரத்தை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் வைத்துள்ளது. இதனால் யூரியா உரம் பதுக்கியவர்கள் மீது அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு வழக்கு பதிவு செய்யாது சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே போலீசார் இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள மாட்டார்கள் எனவும் அதனை குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜே. நிஷாபானு, எஸ். ஸ்ரீமதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. உள்துறை செயலாளர், டிஜிபி, தூத்துக்குடி எஸ்பி, கோவில்பட்டி காவல் ஆய்வாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 9ஆம் திகதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தொடர்பென சர்வதேச செய்திகள். தாய்லாந்தில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மியன்மாரில் 7.7 மேக்னிடியூட் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று பகல் 12:50 அளவில் சங்காயிங் நகரிலிருந்து வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இதன் தாக்கம் தாய்லாந்திலும் உணரப்பட்டுள்ளது. இதனால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் அவசர கால நிலையை அந்நாட்டு பிரதமர் சினவத்ரா அறிவித்துள்ளார். தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் சென்னை மற்றும் பெங்களூர் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டி இன்று நடைபெறுகிறது. சென்னை சேம்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இன்றைய போட்டியானது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகம் ஈர்த்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.